ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விஜிஎஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் தான் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ப்ராடக்ட்ஸ்லாம் வந்திருக்கு, அதை பற்றின ஒரு சின்ன ஓவர்வியூ மட்டும் பார்த்துக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிசிடிவி அது உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எந்தளவுக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக மாறி வந்திருக்குன்ட்டு. வீடாக இருக்கட்டும் கடையாக இருக்கட்டும், முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு டெலிஃபோன் இருக்கும் கண்டிப்பாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த டெலிஃபோன் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடாக இருக்கட்டும் கடையாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கேமராஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணுறனால ஒரு 90% ஒரு குற்ற சம்பவங்களை நம்மளால் தடுக்க முடியும். அப்படியே நடந்தாலும் என்ன நடந்திருக்குங்கிறதையும் கண்டிப்பாக நம்மளால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். கேமராஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பொதுவாக பல மாடல்ஸ் இருக்குது. நம்ம பொதுவாக பார்க்குறது பார்த்திங்கன்னா 2 மாடல் தான் பார்ப்போம். அதில் ஒன்று டூம் மாடல்னு சொல்லுவோம், இன்னொன்று புல்லட்டுன்ட்டு. டூம்னா இந்த மாதிரி இருக்கும். இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இன்டோருக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அது இப்போ ஒரு ஷாப்புக்குள்ளே நம்ம வைக்கிறோன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும், அது பார்க்கவும் சின்னதாகவும் இருக்கும். இதான் டூம் மாடல் சொல்லுவோம். அது புல்லட்டுங்கிறது லாங் ரேஞ்சுக்கு, அதாவது அவுட்டோரில் யூஸ் பண்ணுவோம் நம்ம பொதுவாக. புல்லட்டுங்கிறது இந்த மாதிரி இருக்கும். இதில் டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று அனலாகுன்னு சொல்லுவோம், இன்னொன்று டிஜிட்டல்னு சொல்லுவோம். அனலாக்னா என்னென்னா இந்த மாதிரி பின்னு நமக்கு வரும். இது என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக இது இமேஜை கேப்சர் பண்ணி டிவிஆர்ன்ட்டு டெக்கு மாதிரி ஒன்று வச்சுருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தான் ஸ்டோர் ஆகிறது. அதுக்கு அனுப்பிடும் அந்த சிக்னலை. அந்த டிவிஆர் என்ன பண்ணணும்னா அது இமேஜாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் ஹார்ட் டிஸ்கில். கிளாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பட் ஓகே தான். பட் ஐபியை கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஐபிங்கிறது டிஜிட்டல் கேமராஸ், நம்ம வெப்கேம்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான் அது. இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இது டோட்டலாக என்ன இது இமேஜ் எடுக்குதோ அதை டேரெக்டாக கொண்டாந்து இதுக்கு NVRன்னு சொல்லுவோம். அதில் நமக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிரும். சரி வாங்க இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா 16 சேனல் CPPLUS NVR தான் நம்ம எடுத்துருக்குது. ஆனால் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 6 கேமரா தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிவிஆரை இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் NVR. இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது. பின்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு HDMI போட்டிருக்கும் நம்ம டிஸ்பிளேக்காண்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு VGA இருக்கும், ஒரு USB இருக்கும், ஒரு ஆடியோ இன் அவுட்டுக்காக கொடுத்துருப்பாங்க, ஒரு ஈத்தர்நெட் போட்டிருக்கும். அது ஒரு கேபிள் தான் டோட்டலாகவே இதுக்கு வரும் நமக்கு. இதுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்க கேமரா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அவுட்டோர் தான். ஸோ நம்ம 2 MP புல்லட் கேமரா தான் சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சூஸ் பண்ணியிருக்க பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா CPPLUS தான். CPPLUS மேக் இன் இண்டியா திட்டத்தில் வரது தான். இது ஆக்சுவலாக நல்லாவே இருக்கும். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் நெட்வொர்க் கேமராவில் பார்த்தீங்கன்னா பின் இப்படி தான் இருக்கும். இதுதான் டிஜிட்டல் கேமரான்னு சொல்கிறது. இதே அனலாக்னா பார்த்தீங்கன்னா பின் இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம Cat 6 கேபிளை கொண்டாந்து கொடுத்துட வேண்டியது தான். தனியாக நம்ம POI சுவிட்சுன்னு ஒன்று இருக்கும், அது வழியாகவே நமக்கு பார்த்தீங்கன்னா பவரும் வந்துடும். தனியாக வேணாலும் நம்ம பவர் வேணாலும் போட்டுக்கலாம். இதுக்கு எப்படின்னா நம்ம பழைய டைப்பில் 3+1 கேபிள் தான் போடுவோம். இதுக்கும் பவரை நம்ம இதில் மாட்டிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம POI சுவிட்ச் 8 போர்ட் POI சுவிட்ச் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். POI சுவிட்ச்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் சென்ட்ரலைஸ்டாக பவர் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 போர்ட் நமக்கு கொடுத்துருப்பாங்க. எட்டு பவர் போர்ட் கொடுத்துருப்பாங்க, 2 அப்லிங் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம 8 கேமராஸ் வரையும் நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த அப்லிங் போர்ட்லேருந்து நம்ம ஒரு இதில் நம்ம மோடம் கொடுத்து இன்டர்நெட்டும் கொடுத்துக்கலாம். ஒரு இதை எடுத்துகிட்டு போயிட்டு டேரெக்டாக NVRலையும் கொடுத்துக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு பவர் நமக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஒரு 4x4 சர்ஃபேஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது அவுட்டோருக்கு உள்ளது. இது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்ல கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவும் இருக்கும், லைஃபும் கொஞ்சம் நல்லா வரும். ப்ளஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 days பேக்கப் போகுதுன்னு சொல்லிட்டாங்க கஸ்டமரு. ஸோ நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா தோஷிபா 2 TB ஹார்ட் டிஸ்க் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது சர்வேலைன்ஸ் ஹார்ட் டிஸ்க் தான். இது உங்களுக்கு ஸ்பீட் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் நல்லாவே இருக்கும். அது இந்த NVR பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10 TB வரையுமே ஸ்டோரேஜ் சப்போர்ட் பண்ணும் நமக்கு. இப்போ ஒரு 15 days பேக்கப் போதுங்கிறனால கேமராஸும் கம்மி தான். ஸோ நம்ம அதனால தான் 2 TB சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட இன்ஸ்டாலேஷனை பற்றி நம்ம பார்க்கலாம். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.